முதலமைச்சர் விஜய மிரட்டும் தொனியில் பேசின புகாரில் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது அவர் தூத்துக்குடி JM1 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவருக்காக சுமார் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வாதாடுகிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய மிரட்டும் தொனியில் பேசிய புகாரின் பேரில் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கான வாதங்கள் வைக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாகவே விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதல்வர் விஜயை மிரட்டும் தோனியில் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தார். அது தொடர்பாகத்தான் அவர் மீது FIR ஆனது பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு SP ஆபீஸ்ல 10 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணையானது நடைபெற்றது. இந்த விசாரணை முடிஞ்ச டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரவு 8 மணிக்கு விசாரணை முடிந்தது. இதை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். உடனடியாக அவருக்கு அங்குள்ள அரசு மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. நீதிமன்றத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. என்னன்னா மார்க்கண்டேயன் தரப்புல எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தரப்புல 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆஜராகி தற்போது வாதாடி வருகிறார்கள். அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும். இது ஒரு பொது நிகழ்ச்சியில பேசின ஒரு விஷயம் தான். முதல்வரை மிரட்டும் துணியில் பேசல அப்படின்ற பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு கூட வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தற்போது இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டு வரும் நிலையில அவருக்கு மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பகுதி அதாவது இன்னைக்கு காலையிலிருந்து SP ஆபீஸா இருக்கட்டும், மருத்துவமனை வளாகமா இருக்கட்டும், திமுகவினர் அதிக அளவில் குவிந்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை கூட முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அதே போல கீதா ஜீவன் ஆகியோர் கூட போராட்டத்தில் இறங்கினாங்க. ஆனா அவர்களையும் போலீசார் எச்சரித்ததை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறினாங்க அப்படின்றதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. ஒட்டு மொத்தத்துல இன்று எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா அல்லது அவர் சிறைக்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் 10 மணி நேரத்திற்கு மேலான விசாரணையானது நடைபெற்றிருக்கு. அந்த விசாரணையில என்ன உண்மைகள் எல்லாம் கண்டறியப்பட்டிருக்கிறது அப்படின்னு அரசு தரப்புல இருந்து வாதமா வைக்கப்படும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் தாண்டி மருத்துவமனையில ஒரு விஷயம் நடந்தது. அது எம்எல்ஏ என்னை துப்பாக்கி முனையில மிரட்டினாங்க அப்படின்லாம் கூட ஒரு கத்திக்கிட்டே போனார். அந்த காட்சிகள் கூட பார்க்க முடிந்தது. இதெல்லாம் ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கி இருக்கிறது. வருண், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.